சங்கீதம் 97:5 கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று. பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம், டிவைன் பிரசன்ஸ் நமக்கு தேவையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, எங்கே 2 பேர் 3 பேர் ஒன்றாக கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்தும் போது கூட 2 பேர் 3 பேர் கூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகின்றது. அந்த இறங்கி வருகின்ற அந்த நேரத்திலே நீங்க எந்த பிரச்சனை மலை போல இருக்கிறதோ, அந்த பிரச்சனையை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை எப்படி போகும்னா மெழுகு போல உருகி போயிற்று என்று பார்க்கின்றோம். அந்த பர்வதம் என்கின்ற ஒரு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உருகி போகக்கூடிய டிவைன் பிரசன்ஸை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. பிரியமானவர்களே, பல ஜெப கூட்டங்களிலே நாம் பார்க்கின்றோம். இந்த ஜெப கூட்டங்களிலே ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்குகின்றது. இறங்கும் பொழுது ஆண்டவர் பல பேர் அங்கே இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள், வியாதியிலே, வறுமையிலே, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, துன்பத்திலே, கடனிலே இங்கே தவித்து கொண்டிருக்கின்ற மக்களின் அத்தனை பர்வதம் போன்ற பிரச்சனைகள் அது எல்லாமே உருகி போகக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க எந்த ஒரு பிரச்சனையை நீங்க சந்திச்சு கொண்டிருக்கீங்க? சரீரத்திலே பலவீனத்தை குறித்தா, இல்ல வேலையிலே பிரச்சனைகளை குறித்தா, இல்லை உங்களுடைய வீட்டிலே உறவுகள் பிரச்சனையா? உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே, பிரசன்னம் தாரும் தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் வீட்டை நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் இருதயத்தை நிரப்பும், உங்கள் பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபித்து கேட்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர் பிரசன்னத்தினாலே நிரப்புகின்ற ஆண்டவர் மாத்திரமல்ல, பிரச்சனையெல்லாம் பிரசன்னத்தினாலே மெழுகு போல எல்லாவற்றையும் உருகி போக செய்கின்றவராயிருக்கிறார். அந்த தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.